Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் exercise 1.3ல 9th sum பார்க்க போகிறோம். இப்போ sum என்னன்னு படிச்சிடலாம். A plane is flying at a speed of 500 km per hour னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் distance வந்து dன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளேனோடைய ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டயத்தை வந்து டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 500 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம் வந்து டயத்தை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ டைம் இந்த பக்கம் போணுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் போகும். அதனால் ஸ்பீடு இன்ட்டு டைம்னு வரும். ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ எழுதலாம். டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் ஹவருக்கு. இன்ட்டு என்ன போடணும், நம்ம ஸ்பீடு வந்து 500 கிலோமீட்டர்ஸ் போட்டாச்சு. இன்ட்டு டயத்துக்கு என்ன போடுறோம், நம்ம டீன்னு போட்டுடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம எப்படி எழுதணும், அதை எஃப் ஆஃப் டீன்னு எழுதணும். அவ்வளோதான். எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி தான். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். இந்த சம்மு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.